இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு கீரை பருப்பு குழம்பு. ஓகே, கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இது பாலக்கீரையாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். அதுக்கு பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா வேணும், நல்லா பருப்பு மசிச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் பூண்டும் போடணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கிஇருக்கிறது, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், இதுலேயும் கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போவே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலான்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம், அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஆட் பண்ணோம். இப்போது நம்ம வந்து பாலக்கீரையை வந்து இது நல்லா ஒரு மாதிரி வதங்கினதும் சைட் பை சைடு நீங்கள் பாலக்கீரையை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டுருக்குறோம், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு கீரையை நல்லா இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். வேக வைக்கிறதுக்கு கீரையே நிறைய தண்ணி ஊற்றும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி சிம்லேயே போடுங்க. நல்லா வற்றி வந்தாச்சுன்னா கீரை வெந்துடும். நம்மளுக்கு ஒரு மேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு அந்த கீரை நல்லா தண்ணி ஊற்றி அது வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு. வந்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு, என்ன பருப்பு எடுத்துருக்கோம்னா இன்றைக்கி வந்து சிறுபருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து எடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து உள்ளே ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் நெய் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கீரை பருப்பு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாத்தில் கொஞ்சம் நெய்யோடு ஆட் பண்ணோம், அம்மா செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம், என்னென்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க.